ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன ஷார்ட் வீடியோவில் நான் வெற்றிலை வெள்ளிக்கிழங்கை பற்றி போட்டிருந்தேங்க. அதோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கு நல்லா முத்தி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கிழங்கும் 1/2 கிலோ 3/4 கிலோ ரேஞ்சில் இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் எங்கள் செடியிலேருந்து ஒரு 10 கிலோட்டோ கிழங்கு அறுவடை பண்ணிட்டோங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த கிழங்கு நறுக்குன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த கிழங்கை நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு தாங்க பொரியல் பண்ண போகிறேன். இதை நீங்கள் பச்சையாகவே அப்படியே ஸ்லைஸ் மாதிரி சீவிட்டு உருளைக்கிழங்கு மாதிரி பொரிச்சும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் அவிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இறங்குங்க. அப்போயே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா அழகாக உரிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்த கிழங்கை இது போல் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதை முன்கூட்டியே வேக வச்சுருக்கனால பொரியல் பண்ணும்போது குழஞ்சிடும். அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஏன் இதை அவிச்சு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா, இது சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்க ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பச்சையாக செய்யும்போது ஆயில் நிறையா ஊற்றி ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அது சின்ன குழந்தைங்களுக்கு ஆகாது. அதனால தான் இப்போ இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அடுப்பில் தாச்சியை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பூண்டை நல்லா உரிச்சிட்டு இடித்து இது போல் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு நல்லா ஆயிலு ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியும் நச்சு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் 2யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக இந்த பொரியலுக்கு தேவையான சால்ட்டை சேர்க்குறேன் இந்த மசாலாவில். அப்போ தாங்க கிழங்குல சாரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு மசாலா இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்கு இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலா இந்த கிழங்குல படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மசாலா கிழங்குல நல்லா சாந்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.